நாம எதிர்பார்த்து காத்திருக்கிற இடத்துல இருந்து பதில் வரலனா நம்ம மனசு ரொம்ப கலங்குது. ஒருவேளை அவங்க பிஸியா இருப்பாங்களோ, இல்லனா அவங்க மறந்துட்டாங்களோ, இல்ல ஒருவேளை நாம தான் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோன்னு நம்ம நாமளே கேட்டு குழப்பி ரொம்ப துன்பப்படுத்திக்கிறோம். ஆனா பல சமயங்கள்ல இந்த மௌனம் ஒரு முடிவு, ஒரு தீர்மானம். பதில் இல்லாததுதான் ரொம்ப வலிமையான பதில். அந்த பதில் வலிக்கும் தான், ஆனா அதுதான் உண்மை. நம்ம உறவை உண்மையிலேயே மதிக்கிறவங்க, நம்ம மேல அக்கறையும் அன்பும் இருக்கிறவங்க அவங்களோட நிலைமைய விளக்கி சொல்லி நமக்கு புரிய வைப்பாங்க. ஆனா ஒருவேளை நாம பல முறை முயற்சி செஞ்சோம், அவங்க மௌனமாவே இருந்தா அந்த மௌனம் தான் பதில். அப்படிப்பட்ட மௌனம் ரொம்ப கடுமையான சொற்களை விட ஆழமா குத்தும். ஏன்னா அந்த மௌனம் நம்மை காத்திருக்க வைக்கும். அந்த காத்திருப்புக்கு பிறகு வரும் ஏமாற்றம் நம்மள ரொம்ப பாதிச்சிரும். சரி, இப்படிப்பட்ட மௌனம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது? எந்த உறவும் ஒரு தலை பட்சமா நீடிக்க கூடாது, நீடிக்கவும் முடியாதுன்னு சொல்லி கொடுக்குது. நம்மள மதிக்காதவங்க கிட்ட இருந்து நாம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு சுயமரியாதைங்கிறதையும் கத்து கொடுக்குது. அதனால அடுத்த முறை நீங்க தொடர்பு கொள்ள பல தடவை முயற்சி செஞ்சும் யாராவது மௌனமாவே இருந்தா அந்த மௌனத்துல இருக்கிற பதில சீக்கிரமே புரிஞ்சுகிட்டோம்னா நமக்கு நல்லது. நினைவில் கொள்வோம், மௌனம்ங்கிறதும் ஒரு விதமான பதில் தான். ஆனா அதுதான் நம் மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கும் உண்மையை உணர்த்தும் பதில். காலப்போக்குல நம்மை வலிமையாக்கும் பதிலும் அதுதான்.